என்ன கொஸ்டின்ஸ் ம். மார்க்கர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அதுவா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஆல், மோஸ்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது நெறைய டவுட்ஸ் இருந்துச்சா? அதெல்லாம் என்னன்னு சொல்லிக் குடுக்குறதுக்கு எக்ஸாம்பிளுக்காகவே இத எடுத்திருக்கேன். சரி, அப்ப நான் ஒண்ணொண்ணா கேட்பேன். நீங்க கரெக்ட்டா சொல்லணும். ஆ. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ம். ஆல். ஓகே. ஆல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போதான் ஒரு இடத்துல நமக்கு நெறைய விஷயம் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறப்ப இந்த ஆல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல் தி மார்க்கர்ஸ் ஆர் பிளாக் மார்க்கர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாமா? இது எல்லாமே பிளாக் மார்க்கர்ஸ் தானே. ஸோ அதனால ஆல் தி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ம். சரி, நெக்ஸ்ட் மோஸ்ட். மோஸ்ட். ஓகே. இப்போ இது கூட நான் 2 மார்க்கர்ஸ் வச்சிருக்கேன். இது 2 ப்ளூ மார்க்கர்ஸ். என்னதான் இங்க 2 ப்ளூ மார்க்கர்ஸ் இருந்தாலும், பெரும்பாலான மார்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பெரும்பாலானன்னா என்ன அர்த்தம்? அதிக நம்பர்ஸ்ல இருக்கும்போது நம்ம இத பெரும்பாலானன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் இங்க 2 ப்ளூ மார்க்கர்ஸ் இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கர்ஸ் ஆர் பிளாக் மார்க்கர்ஸ் தானே. ஸோ அதனால இப்படி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து சம். சம். ஓகே. சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோஸ்ட்க்கு ஆப்போசிட் தான். இங்க 2 மார்க்கர்ஸ் தானே ப்ளூ மார்க்கர்ஸ் இருக்கு. ஸோ சம் மார்க்கர்ஸ் ஆர் ப்ளூ மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லாம, நம்பர்ஸ்ல கம்மியா இருக்கும்போது சம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்ட் ஒன் வந்து நன். நன். இங்க ஏதாவது ரெட் மார்க்கர்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? ஸோ நன் ஆஃப் தி மார்க்கர் இஸ் ரெட் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ நன் கூட இஸ் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா சிங்குலர் அப்படிங்கிறனால.